ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டே இன் மினி விளாக். இன்னைக்கு மார்னிங் ஸ்பைசியாக சாப்பிடணும் போல் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு பாஸ்தா ப்ரிப்பேர் பண்ணேன். எப்போது க்ரீமி தான் ட்ரை பண்ணுறோம், இன்றைக்கி ஸ்பைசி ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ஆனால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவுட்புட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. ஸோ அப்போ தான் புரிஞ்சு ஆல் டைம் ஃபேவரட் நமக்கு க்ரீமி பாஸ்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு செடிங்களை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டேன். ஸோ ஆல்ரெடி மண்ணில் க்ரோத் இல்லாத ஒரு செடியை க்ரோ பேக்கில் வச்சுருந்தேன். அதை கட்டிங்ஸ் கொஞ்சம் எடுத்து பக்கத்தில் இன்னொரு க்ரோ பேக்கில் வச்சுருந்தேன். பார்த்தா அந்த கட்டிங்ஸ்லேயே நல்ல க்ரோத் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் இருந்த செடியுடைய ஸ்டெம் வந்துட்டு அந்தளவுக்கு க்ரோத் இல்லை, அதோட கட்டிங்ஸும் அந்தளவுக்கு க்ரோத் வரலை. ஸோ அதில் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரைண்ட்ரா பேங்கிள்ஸில் வந்துட்டு ஸ்டோன்ஸ் எல்லாம் எங்கே வாங்கினீங்க, என்ன கலர்ஸ்லாம் இருந்துச்சு, எவ்வளோ ஸ்டோன்ஸ்லாம் இருந்துச்சுன்னு டவுட் கேட்டிருந்தீங்க. இந்த பேக்கெட் நான் 20 ருபீஸ்க்கு வெளியே சோர்ஸ் பண்ணேன். ஸோ இதில் வந்துட்டு டோட்டலாக எனக்கு வந்து 350 ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. இதுக்கப்புறம் மீஷோவில் வாங்கின பார்சலுமே வந்து நான் வந்து கவுண்ட் டவுன் பண்ணி பார்த்தேன். ஸோ வந்துட்டு அதில் எனக்கு ஒரு 15 கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த 15 கலர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கலர்லையும் 100 to 130 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ நான் செலக்டிவாக வாங்கின ஸ்டோன் வந்து எனக்கு 20 ருபீஸ் ஆச்சு. ரேண்டமாக வாங்கின ஸ்டோன்ஸ் வந்துட்டு எனக்கு 100 ருபீஸ் ஆச்சு. ஸோ இதுதான் ப்ரைஸ் டீட்டெயில். ஸோ வந்துட்டு இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம செலக்டிவாக வாங்குறதுல நமக்கு ஒரு ஃபுல் பேங்கிள் பண்ணி முடிக்க முடியும். இந்த ரேண்டமாக நம்ம வாங்குகிற கலர்ஸில் நமக்கு கொஞ்சம் இதை பிரித்து எடுக்கிறது, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கலர் வந்துட்டு நமக்கு இல்லாமல் கூட போகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 3 பேங்கிள் 4 பேங்கிள் அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து 2 பேக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ எனக்கு டைம் இல்லை, நான் பேங்கிள்ஸ் போடணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா தனியாக அந்த 20 ருபீஸ் பேக்கெட் வாங்கிக்கிறது பெட்டர். இல்லை எனக்கு டைம் எல்லாம் இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் பண்ணணும் அப்படின்னா இந்த மீஷோவில் இருக்க பேக்கெட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி வேறு என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மைக்ரோ சீட் பால் வந்துட்டு இப்போ நிறைய அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்குது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவும் இன்னொன்று இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் வந்து நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி என்னோட டே ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் கம்ப்ளீட் ஆச்சு. நாளைக்கு ஒரு குட்டி விலாகோடு சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.